அப்ப இப்படி எதிர்பார்த்து செய்றீங்கல்ல, நீங்க அல்லாஹ் வணங்கல, நீ அவன் வணங்குறீங்க. அதான் சொல்லி காட்டுறான், வமாலி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா, மனிதர்களை யாரிடமும் இவனுக்கு திருப்பி செலுத்தப்பட வேண்டிய நன்றி கடன் கிடையாது. கொடுப்பான், அதோட முடிவு வச்சு கொடுப்பான். கொடுத்த பிறகு நீ யார நான் யாரதான். நேற்று வரைக்கும் நான் எப்படி நடக்கிறானோ அப்படித்தான் கொடுத்த பிறகு நடக்கணும். கொடுத்ததுக்காக வேண்டி எனத்தையாவது கூடுதலா எதிர்பார்த்த ஒரு சிரிப்பை கூட எதிர்பார்க்க கூடாது. ஒரு ஆளுக்கு நம்ம எதாவது கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுக்கான ஒரு சிரிப்பை எதிர்பார்த்தீங்கன்னு வைங்க, நீங்க அல்லாஹ்வுக்காக கொடுக்கல, இபாதத் செய்யல, இய்யாக நஅபுது போய் சொல்றீங்க. இந்த செலவழித்தல் என்ற இந்த வணக்கத்துல, தர்மம் செய்தல் என்ற இந்த வணக்கத்தை நீங்கள் வேற நோக்கத்துக்கு யூஸ் பண்ணிட்டீங்க. அது இறைவனை இய்யாக நஅபுதுக்கு மாற்றம் செஞ்சீங்கன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு இருக்கணுமா, இல்லப்திகா வஜ்ஹி ரப்பில் ஆலா, மிக உயர்ந்தவனாகிய ரப்புடைய திருப்தியை தவிர, அந்த திருப்தியை நாடுவதை தவிர வேறு எந்த நன்றி கடனும் எவரிடத்திலும் அவருக்கு இருக்காது. வெற்றி பெறவர் யார் என்று கேட்டால், தன்னுடைய பொருளாதாரத்தை அடுத்தவருக்கு வாரி வழங்குவார். வாரி வழங்குகிற நேரத்தில் எவரிடமிருந்தும் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்க மாட்டார், அல்லாஹ்வுடைய திருப்தியை தவிர. கொடுத்தனா எதிர்பார்க்க கூடாது, நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். ஒல சௌஃப யர்லா, அவர்தான் நாளைக்கு மறுமையில திருப்தி அடைவார். நான் கொடுக்கிற பரிசுல அப்படி சந்தோஷப்படுவார். என்ன எதை எதிர்பார்க்கல, இல்ல அங்க கொட்டுவான், அல்ல அந்தாடா இந்த வச்சுக்க, அப்ப திருப்தி அடைவார் என்று 92வது அத்தியாயத்துல 17, 18, 19, 20 ஆகிய 21 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 76வது அத்தியாயம் 9வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, அவனை நேசித்ததற்காக உணவு வழங்குகிறார்கள். இந்த தான தர்மங்கள் எல்லாம் அது ஒன்றை திருப்தி கொடுத்தா இருக்கணும். நோம்பு கஞ்சி கொடுக்குறோமா, நோம்பு கஞ்சிக்கு காசை கொடுத்துட்டு என்ன செய்யறது, அன்னைக்கு ஒரு நிப்பாகும். அப்படி எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு கஞ்சி தான். நோம்பு கஞ்சி அன்னைக்கு காய்ச்சல், அன்னைக்கு அத்தனை நாள் பள்ளியாசல் வரமாட்டான். இவன் வீட்டு கஞ்சி காய்ச்சுவான்ல, அன்னைக்கு பள்ளியாசல் நிப்பா. அப்படி எதுக்காக நிப்பான், 4 பேர் சொல்லுவாங்க, என்ன நீ நோம்பு கஞ்சி கொடுத்த, நீ நோம்பு நோம்புக்காக கொடுத்த, 4 பேர் உன்னை பாராட்டுறது கொடுத்திருக்கிற, முடிஞ்சு வச்சு கதை. நோம்பு கஞ்சியை கொடுத்து விட்டு ஆமாலே நாசமாக்கிட்டு போயிட்டே இல்லையா, போர்ல வேற எழுதி போட்டு வச்சிருறது, இந்த அர்த்தம் கஞ்சி கொடுக்கிறாரு. அது எழுதக்கூடாது, அவங்க எழுதுறாங்க, தப்பா எழுதுறாங்க, எழுதக்கூடாது. யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, அவனை நேசித்ததற்காக உணவுகளை வழங்குகிறார்கள். மிஸ்கீனன், ஏழைகளுக்கும், யத்தீமன், அனாதைகளுக்கும், அசீரா, சிறையிலே வாடக்கூடியவர்களுக்கும் உணவுகளை வழங்குகிறார்கள். வழங்கிவிட்டவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்திக்காகத்தான் உங்களுக்கு சோறு போட்டோம். ஏழைக்கு சோத்தை கொடுத்து சொல்லணும், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக உனக்கு சோறு தந்திருக்கிறேன். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷகுரா, உன்னிடத்துல எந்த பிரதிபலனையும் நான் எதிர்பார்க்கவில்லை, நன்றியும் எதிர்பார்க்கலப்பா. உனக்கு நான் சோறு தந்தது அல்லாஹ் என்னை திருப்தி அடைவான், வேற எதுவும் எனக்கு கிடையாது என்று சொல்வார்களே, அப்படின்னு சொல்லி நல்லடியார்களுடைய பண்புகள் அல்லாஹ் பாராட்டும் பொழுது 76வது அத்தியாயத்துல 8, 9வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த தான தர்மங்கள் செய்யக்கூடிய நேரத்துல இந்த எண்ணங்கள் நமக்கு தெளிவா இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன 2:265ல, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், யார் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவிடுகிறார்களோ, இப்திகா மர்லாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடுவதற்காக. அவங்களுக்கு தான் பரிசுங்கிறான் அல்லாஹ். செலவழிச்சா பரிசு, கொடுத்தா பரிசு கிடையவே கிடையாது, தப்பு. கொடுத்தால் பரிசு நிச்சயமா கிடைக்காது, தர்மம் செய்தால் நிச்சயமா மறுமையில பரிசு கிடைக்காது. அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தா கிடைக்கும். தர்மம் செய்யறதுக்காக வேண்டி அல்லாஹ் தர மாட்டான். அது செய்வது எதுக்காக இருக்கணும், அல்லாஹ் தருவான் நம்பி செய்யணும். அல்லாஹ் சொல்லிக்கிறார், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி யார் செலவழிக்கிறார்களோ, தஸ்பீத்தம் மின் அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக யார் செலவழிக்கிறார்களோ, கமஸலி ஜன்னத்தின் பி ரபுவத்தின், மேடான பகுதிகளில் இருக்கிற ஒரு தோட்டத்தை போல, அசாபஹா வாபிலுன், அதுல மழை பட்ட உடனே ஆத்தத்து உக்கலஹா லிஃபைனி, அது 2 மடங்கு தானியத்தை என்ன செய்கிறது. உங்க ஊட்டியில, கொடைக்கானல்ல, குன்னூர்ல உற்பத்தி ஆகிற அளவு கீழே உற்பத்தி ஆகாது. மேடான பகுதிகளில் என்ன செய்யும், உங்களுக்கு நல்ல உற்பத்தி ஆகும், குளுமை இருக்கிற காரணத்தினால. அது மாதிரி நிறைய தருகிறது. இப்ப இல்லம் யுசுபுஹா வாபிலுன், பெரிய மழை இல்லாட்டா கூட பொத்தல்லுன், தூறல் போதும், அதுல உற்பத்தி ஆயிரும். கீழே உள்ளதுக்கு நிறைய தண்ணி வேணும். குளிர்ச்சியான பிரதேசங்களா இருக்குமே ஆனால், மேட்டு பாங்கான பிரதேசமா இருக்குமே ஆனால், அதுல சின்ன தூறல் போதும், அதுல விளைஞ்சிரும். இதெல்லாம் இந்த மாதிரி நன்மை பெறக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செலவழிக்கிறவங்க தான். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி பெரிய மழை அளவுக்கு கொட்டு, அதுக்கு நன்மை கிடைக்கும். தூறல் அளவுக்கு தொழில், உனக்கு சக்தி இல்லைன்னா தூறல் அளவுக்கு இருந்தா அள்ளி கொட்டுறதுங்கிறது பெரிய மழை. நிறைய லட்சமா கொடுத்தா அதுக்கு பேர் மழை. 50 காசு 1 ரூபா தான் எனக்கு கொடுக்க சக்தி இருக்குதா, அதை கொடுத்தா அதுக்கு பேர் தூறல்.
நீ தூரலையே போடு, அதுவும் முளைக்க செய்யும். நீ பெரிய மலையை கொட்டு, அதுவும் முளைக்க செய்யும். எப்ப முளைக்க செய்யும் கேட்டா, இப்திகா மர்லாத்தில்லா, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடியதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2265 சொல்லி காட்டுகிறான். 2272 சொல்லி காட்டுகிறான். வமா துன்ஃபிகூ மின் கைரின், நீங்கள் நல்ல விஷயங்களை நல்லதை எது செலவழித்தாலும் சரி, கெட்டது செலவழிக்க கூடாது. ஹராமானதை சாராயம் ஒரு ஆள் கொடுக்க கூடாது. நல்லதை நீங்கள் செலவழிப்பீர்களே ஆனால் போலி அம்புசிக்கும், அது உங்களுக்கு தான். இதை விளங்கிட்டா நம்ம நன்றி கடன் எதிர்பார்க்க மாட்டோம். நன்றி கடன் எதிர்பார்க்கிற காரணம் என்னன்னு கேட்டா, கொடுத்தா ஏதோ அவனுக்கு நினைக்கிறீங்க, கொடுத்தா எனக்கு நினைக்கணும். இதை கொடுக்குறேன், அங்க வாங்க போறேன், இங்க கொடுத்துட்டு அங்க வாங்கிடுறோம்லங்க. இப்ப பேங்க்ல கொண்டே பணத்தை போடுறீங்க, பணத்தை போடும்போது அவனுக்கு உதவி செய்ய நினைச்சா போடுறீங்க. இங்க கொடுக்குறோம், ஏடிஎம்ல போட்டு மதுரையில் எடுத்துக்கிறோம்ல, அதுதானே கொடுக்குறீங்க. அப்ப நீங்க நன்றி எதிர்பார்க்க மாட்டீங்க. இங்க கொண்டே பேங்க்ல கொண்டே போடுறீங்க, ஏடிஎம் கார்டை வச்சு டெல்லியில போய் எடுத்துக்கிறீங்க. அப்ப டெல்லியில நீ எடுக்கிறதுக்காக நீங்க கொண்டே போட்டுவிட்டு அவன்கிட்ட நன்றி கடன் எதிர்பார்க்கலாமா? நீ இங்க கொண்டே போடுவது வேற இடத்துல எடுக்கிறது தானே போடுற, வேற இடத்துல எடுக்கிறதுக்காக போட்டேன்னு சொன்னா எனக்கு ஒண்ணு சிரிக்கல, எனக்கு ஒண்ணு பள்ள காட்டல, பெட்டி வாங்கிட்டு கேப்பியா பேங்க் மேனேஜர் போய் 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு சொல்லி போடான். நீ 1 லட்சம் ரூபாய் போட்டாலும் வெளியே போட்டுருவாயே, 1 லட்சம் ரூபாய் அவனுக்கு கொடுக்கல, நீ யாரு கொடுக்கற, உனக்கு கொடுத்துக்கிட்ட. அப்ப ஏழைகளுக்கு கொடுக்கிற தர்மம் எல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் இது மாதிரி உள்ளதானுங்க. இவன் கொடுத்துற வேண்டிய நாங்க கஷ்டப்படிக்கிற வேண்டியது. அப்ப நம்ம என்ன நஷ்டப்படுறோம் இதுல? ஒமாத்து கத்திமும் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. எது துன்ஃபிகூ மின் கைரின், நீங்கள் எதை செலவழிச்சாலும் போலி அம்புசிக்கும், அது உங்களுக்கு தான் வந்து சேரப்போகிறது. ஒமா துன்ஃபிகூன இல்ல இப்திகா வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வின் திருப்தியை தவிர வேறு எதையும் நாடி நீங்கள் செலவழிக்க கூடாது. சர்த்தாதான். ஒமா துன்ஃபிகூ மின் கைரின், எந்த ஒரு நல்லது நீங்கள் செலவிட்டாலும் யுவஃபா இலைக்கும், உங்களுக்கு திருப்பி தரப்படும். வஅன்தும் லா துலமூன், நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2272 சொல்லி காட்டுகிறான். 999 சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தாய்ப்பா ஒன்னு சொல்லிவிட்டாங்க. மனுஷன் இந்த பொருளாதாரத்தெல்லாம் காணும் பொழுது, வீடு வாச சொத்து சுகம் நிறைய காசு வரும் பொழுது மாலி மாலி என்கிறான். என் காசு, என் வீடு, என் பங்களா, என் காரு, என் சொத்து, என் பணம், என் தோட்டம், என் துறவுன்னு சொல்லும்ல, என்னுடையது என்னுடையது என்கிறான். மனிதன் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மனிதனே எதுடா உன்னுடையது, எது உன்னுடையது? நீ எதை திண்டு முடித்தாய் அது உன்னுடையது. உன்னுடையது எது? நம்ம எதை சாப்பிட்டு முடிச்சிட்டோமோ அது நம்ம உடம்புல சேர்ந்துருச்சு. நம்ம சாப்பிட்டு முடிச்சோம் இல்லையா, அது உன்னை சேர்ந்தது. எதை உடுத்தி கிழித்து விட்டாயோ அது உன்னுடையது. வச்சுட்டு போனா உன்னுடைய நாளைக்கு ஒருத்தருக்கு சேர்ந்துடும். எதை உடுத்தி அனுபவிச்சு கிழிச்சு போட்டியோ அந்த பயனை அடைஞ்சிட்ட, உன்னுடையது. எதை பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தாயோ அது உன்னுடையது. 3 தான் உன்னுடையது. உன்னுடையது உன்னுடையதுங்கிறீங்களப்ப, எது உன்னுடையது? நீ திண்டு முடிச்சிட்டீங்கன்னா உன்னுடைய உடம்புல ஒட்டிருச்சு. நீ கிழிச்சு முடிச்சிட்டியா, அணிஞ்சு பழசா போச்சா, இது எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு போட்டாச்சு, இனிமே சரிப்பட்டு வராது, தூக்கி போட்டியா, இதை நீ அனுபவிச்சுட்ட, உனக்கு உரியது. மீதி எல்லாம் என்ன? நீ மண்டையப்பட்ட எவனை எடுத்துட்டு போறான், இது எப்படி உன்னுடையதாகும்? அடுத்த ஆள் கொடுத்தியா, அது உன்னுடையது. ஏன் அங்க வாங்க போறோம், அடுத்த ஆள்கிட்ட கொடுக்கறதுக்கு பாருங்க, அது என்னது, அங்க போய் வாங்குறதுனால உன்னுடையதுங்கிறாங்க. இதை விளங்கி நம்ம என்ன செய்யணும்? தான தர்மங்கள் என்பதும் சுக்குருடைய ஒரு வகை. அந்த தான தர்மங்களை நாம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்யணும். இதை விளங்கிக்கணும். இந்த நன்றியுடைய இன்னும் ஏராளமான வகைகள் இருக்கிறது. அதையும் இபாதத் என்று விளங்கி நம்ம நடந்தோமையானால் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தோடுகிறோம் என்பதில் நம்ம மீறாம இருப்போம். சில ஹதீஸ்களுக்கு உங்களுக்கு நம்பர் சொல்லவில்லைக்காக முடிக்கிறீங்க, நாளைக்கு சொல்லப்படும். சில அவசரத்தில் எடுக்க மாட்டேன். சரி, ஒரு சகோதரர் இங்க இஸ்லாத்தை ஏற்றுக்காக வந்திருக்காரு, அதுக்கப்புறம் கலையலாம். வாங்க வாங்க வாங்க, முடியும், உட்காருங்க உட்காருங்க உட்காரு. இஸ்லாத்தை படிச்சிருக்கீங்களா? புக்கெல்லாம் படிக்கல. படிக்காதனால இஸ்லாம்டா என்னன்னு விளங்கிக்கணும். முதல்ல இஸ்லாம் சொல்லி நம்ம ஏத்துக்கிறதா இருந்தா இந்த மொத்த உலகத்துக்கு கடவுள் ஒருத்தர், இதுல மாத்துமே வரக்கூடாது. அதான் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய முதல் வேலை என்னன்னு கேட்டா, தொப்பி போடுறது, தாடி வைக்கிறதுலாம் அதெல்லாம் 2வது பிரச்சனை. அதுங்களா ஃபர்ஸ்ட் முதல் மேட்டர் என்னன்னு கேட்டா, கடவுள் ஒருத்தன் தான். 2 கடவுள்லாம் கிடையாது, 3லாம் கிடையாது, 300லாம் கிடையாது. ஒரே ஒரு இறைவன் தான் இந்த உலகத்துக்குலாம் இருக்கிறான். தமிழனுக்கு வந்தான் கடவுள், மலையாளிக்கு வந்தான் கடவுள், இந்துவுக்கு வந்தான் கடவுள், முஸ்லீமுக்கு வந்தான் கடவுள், இந்தியாவுக்காரனுக்கு வந்தான் கடவுள், அமெரிக்காவுக்கு வந்தான் கடவுள். இப்படி நம்பணும். இந்த மொத்த உலகம், சூரியன், சந்திரன், பூமி எல்லாத்தையும் ஒருத்தன் படைச்சிருக்கிறான். அந்த படைச்சவனுக்கு பேர் என்னது? கடவுள். அல்லாஹ்னு சொல்லுவோம் அரபியில. அந்த ஒரு கடவுள் தான் இருக்கிறான்னு நீங்க மனசார நம்பணும். நம்பிட்டு அந்த கடவுளை தவிர யாரையும் நீங்க வணங்கக்கூடாது. முக்கியமா என்ன ஏத்துக்கிட்ட பிறகு, நான் ஒரு பெரிய மத குரு மாதிரி ஒருத்தர் வருவாரு, அவர் காலில் விழுந்துடக்கூடாது, தாய் தகப்பனை வணங்கிடக்கூடாது, பெற்றோரை வணங்கக்கூடாது, தலைவர்களை வணங்கக்கூடாது. தலைவர் காலில் விழுகுறாங்கல்ல, சாமியார் காலில் விழுகுறாங்க,
கருணாநிதி காலில் ஜெயலலிதா காலில் போய் விழுகுறாங்க, நீங்க அவங்கள கடவுளாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு அந்த மரியாதை வணக்க வழிபாடுகளை வந்து யாருக்கு செய்யணும்? இறைவனுக்கு மட்டும். எந்த கட்டத்திலையும் தாய்க்கு செய்யக்கூடாது இஸ்லாம் தடுக்கிறது. எந்த மத குரு மௌலான பெரிய சாமியார் முஸ்லீம்ல சில பேர் இருப்பாங்க, வருவாங்க, பெரிய தலைப்பா கிளப்பா கட்டணும், வாங்க காலில் விழுந்துடக்கூடாது, வணங்கக்கூடாது. சரியா? இதுல உறுதியா இருக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, இறைவனை பற்றி கொஞ்சம் சரியான ஒரு விளக்கங்களை வழங்கிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, நம்மள மாதிரி இல்ல இறைவன். என்ன நம்மள மாதிரி இல்ல? நமக்கு பசிக்கும், உங்களுக்கு பசிக்கும், இறைவனுக்கு